எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை சமையலக்கா 2வது பகுதி. போன எபிசோட்ல சரோஜா செஞ்ச கொத்தமல்லி சமையலுக்கும் கார சட்னிக்கும் பாவம் அந்த குடும்பமே கதிகலங்கி போச்சு. ரமேஷ்க்கு பாவம் நாக்கெல்லாம் எரிய ஆரம்பிச்சுது. அன்னைக்கு ராத்திரி மாமனார் மாமியாரோட நிலைமை என்னங்கிறது இப்ப பார்க்கலாம். அன்னைக்கு ராத்திரி 11 மணி. ரூம்ல சின்ன லைட்டு தான் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. கனகமும் ராமையாவும் 2 பேரும் பெட்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. 2 பேரும் நல்லா குண்டா இருக்கிறதுனால அந்த கட்டிலு சின்னதா சத்தமும் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. பாவம் ராமையா ஒரு கைய தொண்டையில வச்சுக்கிட்டும் இன்னொரு கைய வயிறுல வச்சுக்கிட்டும் தடவிக்கிட்டு இருந்தாரு. கனகம் செவரு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்ன கனகம், தூங்கிட்டியா? இல்ல எனக்கு முன்னாடியே அந்த கடவுள்கிட்ட போய் சேர்ந்துட்டியா? தூக்கம் எங்கங்க வருது? உங்க மருமக செஞ்ச சமையல சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூக்கம் ஒரு கேடா எனக்கு. வயிற்றுக்குள்ள யாரோ டிராக்டர் ஓட்டுற மாதிரி இருக்கு. ஆமா காந்தம், இந்த ரமேஷ் நல்லா சமைக்கிற பொண்ணு வேணும்னு கேட்டான். ஆனா இப்படி வயிறு எறிகிற அளவுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வருவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அதுலயும் என்ன சுத்தி கொத்தமல்லி மனமா வருது. இவரு இன்னைக்கு நடந்ததை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நான் நாளைக்கு காலையில இந்த பொண்ணு சமையலுங்கிற பேர்ல என்னத்தை கொண்டு வர போறாளோன்னு நினைச்சு பயந்துகிட்டு இருக்கேன். கனகம், அந்த பொண்ணுக்கு நம்மள பிடிக்கல போல. அதான் போட்டு தள்ள பிளான் போட்டு இருக்கு. காலையில பச்சையா சமைச்சது, மதியம் சிகப்பா சமைச்சது, ராத்திரிக்கு என்ன கலர்ல சமைக்குமோ? இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க புள்ளதாங்க. சாப்பாடு நல்லா செய்வான்னு தெரிஞ்சுக்கிட்டு உருவம் கூட நல்லா இல்லைன்னா பரவாயில்லன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்போ அந்த பொண்ணு இந்த மாதிரி சாப்பாடு போட்டுட்டு நம்மள டயட் இருக்க சொல்றா. நம்மள ஒல்லியாக்கி என்ன பண்ண போறா? ஆமா காந்தம், நான் திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருந்தப்போ என் பக்கத்துல வந்து நைஸா என்கிட்ட சொல்லுது, மாமா தின்ன விரிசல் விடுதுன்னு. நாம என்ன அவ்வளோ குண்டாவா இருக்கோம்? அட ஆமாங்க, காலையில எழுந்திருச்சு ஒரு காஃபி போட்டு கொடுமான்னு கேட்க கூட பயமா இருக்கு. அதுல கொத்தமல்லி அரைச்சி போடுவாளோ இல்ல கருவேப்பிலையை அரைச்சி போடுவாளோ. இட்லியை வெள்ளையா பார்த்துதான் பழக்கம். ஆனா இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் வெள்ளையா இருக்கிற இட்லி கூட என் கண்ணுக்கு பச்சையாதான் தெரியுது. அவங்க அப்ப அந்த பொண்ணோட சமையல் கிட்ட இருந்து தப்பிக்க தான் இங்க அனுப்பியிருக்கான். நமக்கு தான் விஷயம் தெரியல. சரிங்க, கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு படுத்து தூங்குங்க. நாளைக்கு காலையில அந்த பொண்ணு எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே நாம கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திருக்கணும்ல. படுத்து தூங்குங்க. ராமையா சரி அப்படின்னு படுத்தாரு. கனகமும் இன்னொரு பக்கம் படுத்தாங்க. ஒரு பக்கம் கட்டில் சாஞ்சுது. கனகம் ஒரு திரும்பும் போது அதுல இருந்து கிர்ன்னு ஒரு சத்தம். புருஷனும் பொண்டாட்டி ஒருத்தங்க பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எதுவும் பேசாம படுத்து தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில சூரியன் மெதுவா உதயமாயிக்கிட்டு இருந்தான். அப்போ தெருவுல காய்கறி விற்கிற வண்டி வந்து சத்தம் கேட்டுச்சு. அப்போ சரோஜா மெதுவா காய்கறி வாங்குறதுக்காக எழுந்திருச்சு கையில ஒரு பைய பிடிச்சுக்கிட்டு தெருவுல நடக்க ஆரம்பிச்சா. அவளுடைய வெயிட்டுக்கு அவ தெருவுல நடக்கும்போது காலில் மாற்ற சின்ன சின்ன கல்லும் கூட எகிரி பறந்து போய் தூரமா விழுந்துகிட்டு இருந்துச்சு. ஏற்கனவே காய்கறி வண்டி பக்கத்துல பார்வதி அம்மா சூரம்மா 2 பேரும் சீரியல் கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்னங்க பார்வதி அம்மா, சூரம்மா காலையிலே கதை பேசுறீங்க? புதுசா நம்ம தெருவில் ஸ்கேம் ஏதாவது நடக்குதா? ஸ்கேம் எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சரோஜா. நேற்று உங்கள் வீட்டு பக்கமாக வரும்போது பச்சையா ஏதோ வாசம் வந்துக்கிட்டு இருந்துச்சே. நான் இங்கே கூட அந்த வாசத்தை பார்த்து ஓடி போய்கிட்டு இருந்துச்சு. என்ன சமைச்ச? அது ஒன்றும் இல்லைங்க, க்ரீன் டீ, க்ரீன் இட்லி, க்ரீன் மசாலா. அது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. என்னோட ஸ்கின்னை பாருங்க எப்படி க்ளோ ஆகிக்கிட்டு இருக்கு இல்ல? ஆமாம்மா, உன்னோட கிளாமரை பார்த்து ரோட்ல வர லாரி எல்லாமே ஒரு நிமிஷம் நின்று ஒன்று பார்த்துட்டு தானே போகுது. நீ மட்டும் நடு ரோட்ல வந்து நின்றுட்டேன்னு வச்சுக்கோ, உடனே அங்கே டிராஃபிக் ஜாமே ஆயிடும். ஆமா, என்ன உன் டயட்டோட ரகசியம்? அதுவா, அது கொத்தமல்லி டயட்டு. அதை நான் சாப்பிட்றதுனால நீ ரொம்ப அழகா இருக்கன்னு எங்க தெருவில் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆமாடி சரோஜா, நீ நடந்து போறத பார்த்தா ஹீரோயின் ராதாவோட ஞாபகம் வருதுன்னு சொல்லுவாரு. என்னது ஹீரோயினா? எந்த படத்துல? ஏதாவது டாக்குமெண்ட்ரி படத்துல ஹீரோயினா? ஐயோ, உன்னோட தைரியத்தை உண்மையிலேயே பாராட்டணும். ஆமாம்மா, நீ சொல்றது உண்மைதான். நீ நடிகர் திலகம் சாவித்ரி தான். என்ன அவங்க சினிமால நடிச்சாங்க, நீ ஏதாவது சர்க்கஸ்க்கு போறியா அப்படின்னு அவளை அவங்க எல்லாரும் கிண்டல் பண்ணும்போது அவ பாராட்டுறதா நினச்சிக்கிட்டு, தேங்க்ஸுங்க, எனக்கு தெரியும் நான் ரொம்ப அழகுன்னு. உங்களுக்கெல்லாம் என்னை பார்த்த ரொம்ப பொறாமையா இருக்குல்ல? ஆமா, பொண்ணு அழகா இருந்தா பொம்பளைங்களுக்கு ஆகாதே. நாளைக்குலேருந்து பாருங்க என்ன பண்றேன்னு. அண்ணா கடைக்காரண்ண, கொஞ்சம் சொரக்காவை கொடுங்க, டயட்டில் சேர்த்துக்கிறேன்.
அப்படின்னு சரோஜா சொரக்காய வாங்கிக்கிட்டு தெருவுல பள்ளம் விழற மாதிரி நடந்து போய்கிட்டு இருந்தா. அவ அப்படி அங்கே போனதும், ஏண்டி பார்வதி, இவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உருவம் யானை மாதிரி இருக்கு, ஆனா அவளை ஹீரோயின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ சமையல சாப்பிட்டு அந்த ரமேஷ் பையன் இன்னும் உயிரோட இருக்கிறானா? அவனுக்கு ஆயுள் அதிகம்தான். இவ செய்யற சமையலோட வாசத்துக்கு என் வீட்டுல இருக்கிற கொசு புளி எல்லாம் கூட செத்து போச்சு. காலையில ஒரு 9 மணி இருக்கும். அப்போ ராமையா திண்ணையில உக்காந்துக்கிட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவரு வெயிட்டா இருக்கிறதுனால உண்மையிலேயே அந்த திண்ணையில ஒரு பக்கம், அவரு உக்காந்த பக்கம் விரிசல் விடவே ஆரம்பிச்சிடுச்சு. அப்பதான் சமையலறையில இருந்து கேட்வாக் மாதிரி நடந்துக்கிட்டு சரோஜா வெளியில வந்தா. அவ திண்ணையில கால் எடுத்து வச்சாலோ இல்லையோ, திண்ணையில உட்காந்துருந்த ராமையா எகிரி போய் விழுந்துட்டாரு. ஐயோ, என்னம்மா சரோஜா, ஏன் வித்தியாசமா நடந்து வர? கால் எதுனா வலிக்குதா? இல்ல இது ஏதாவது புதுவிதமான நடையா? மாமா, இது புதுவிதமான நடை இல்ல, இது பேரு கேட்வாக். நான் ஹீரோயின் மாதிரி இருக்கேன்ல, டயட் ஃபாலோ பண்றேன்ல, அதான் காத்துல பறக்கிற மாதிரியே இருக்கு. சரி, என் கேட்வாக் எப்படி இருந்துச்சு? காத்துல மிதக்கறியா? அட கடவுளே, உன்னோட வெயிட்டு என்னோட வெயிட்டுக்கும் உன் மாமியார் வெயிட்டுக்கும் முனிசிபாலிட்டி ஆளுங்க சேர்ந்து ஏதாவது புது டாக்ஸ் போட்டாலும் போடுவாங்க. ஏன்னா இவ்வளோ வெயிட்டான ஆளுங்க தர மேல நிக்கிறோமே அப்படின்னு ராமையா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வெளியில மட்டும், நீ டயட் ஃபாலோ பண்ணி நல்லா ஹீரோயின் மாதிரி தாமா இருக்க. ஆனா ஹீரோயினுங்க உன்ன மாதிரி ஃபாஸ்டா நடக்க மாட்டாங்க. மெதுவா நடக்க கத்துக்கோ, இல்லைன்னா தின்ன உடஞ்சிட போகுது. என்ன மாமா கிண்டல் பண்றீங்க? காலையில காய்கறி வண்டிக்கிட்ட எல்லாரும் நான் ஸ்லிம்மா இருக்கிறத பார்த்து எவ்வளோ பொறாமப்பட்டாங்க தெரியுமா? ஆனா நீங்க கொஞ்சம் டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. உங்க வயிறை பார்க்கும்போது அப்படியே பாகுபலியில வர ஒரு யானை தான் ஞாபகத்துக்கு வருது. புரியுதா? நான் குண்டா இருக்கிறது அந்த பக்கம் இருக்கட்டும்மா, அதான் நீ ஸ்லிம் ஆகி ஹீரோயின் மாதிரி இருக்கியே. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கூட, தொண்டை வறண்டு போகுது. தண்ணி வேண்டாம் மாமா, உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் செஞ்சு எடுத்துட்டு வரேன், இருங்க அப்படின்னு சொல்லி சரோஜா வீட்டுக்குள்ள நடந்து போனா. அப்போ வெளியில இருந்து பார்க்க வீடே அதிர்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரியா காலையில 10 மணி. ரமேஷ் ஆபீஸ்க்கு போறதுக்காக சாக்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தான். சரோஜா சமையலறையில காய்கறி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் ரமேஷ் ஆபீஸ்க்கு போற நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வந்ததும் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு பெட்ரூம்க்கு ஓடினா. பெட்ரூம்க்கு போய் கண்ணாடி முன்னாடி நின்னு முகத்துல பலவிதமான எக்ஸ்பிரஷனை கொடுத்துக்கிட்டு உதட அங்க இங்கன்னு அசிச்சுக்கிட்டு அழகா ரசிச்சுக்கிட்டு இருந்தா. ஏங்க, இவ்வளவு நேரம் சாக்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பீங்க, கொஞ்சம் என்ன பாருங்க. இந்த ஹேங்கர்லனா ஸ்வீட்டி அனுஷ்கா மாதிரி இல்ல, அப்படியே அருந்ததி படத்துல வர அனுஷ்கா. அதாங்க ஜக்கம்மா மாதிரி இருக்கேல்ல. அத கேட்டு ரமேஷ் அவனுடைய மனசுக்குள்ள, மறுபடியும் புது ஐடியாவோட வந்திருக்காளோ? அட கடவுளே, இவளுக்கும் அனுஷ்காக்கும் என்ன சம்பந்தம்? இதுல இவ அருந்ததியில வர ஜக்கம்மாவாம். இவ அருந்ததி ஜக்கம்மா மாதிரி இல்ல, பசுபதி மாதிரி இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில மட்டும், என்ன சரோஜா இது, ஆபீஸ் போற நேரத்துல நீ அனுஷ்கா இல்ல, அனுஷ்காக்கும் மேல அந்த முட்டை முட்டை கண்ணு இருக்கே, அதுக்கே நீ ஹீரோயின் தான். அப்படியாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தெருவுலயும் எல்லாரும் என்ன பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டாங்க. இவ பார்க்க இவ்வளவு அழகா இருக்காளே, என்ன டயட் ஃபாலோ பண்றாங்களோன்னு நினைச்சாங்க. எல்லாரும் என்ன ஹீரோயின் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க என் இடுப்பை பார்த்தீங்களா? நான் ஒரு 10 கிலோ குறைஞ்சிட்டேன். குறைஞ்சதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப டல்லா வேற இருக்கேன்ல. சரோஜா, நீ 10 கிலோ வெயிட் குறைஞ்சது நல்லது தான், ஆனா இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா நல்லா இருக்கும். நேத்து கட்டில்ல இடமே பத்தல, நான் ஓரமா படுத்து படுத்து கீழே விழுந்துட்டேன் தெரியுமா? அது கட்டில் பிரச்சனைங்க, ஏன் பிரச்சனை இல்லையே. ஏன் அழக பார்த்து பாராட்டுவீங்கன்னு பார்த்தா குண்டா இருக்குன்னு சொல்லி கிண்டலா பண்றீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க ஊர்ல கோபால் என்ன சொல்வாரு, அம்மா சரோஜா, நீ ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதுல ஹீரோயினா நடி அப்படின்னு. நான் குண்டா இருக்கிறது மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா? ஏன் உங்க அப்பா அம்மாவும் குண்டா இருக்காங்க, அவங்கள இது வரைக்கும் ஏதாவது நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்களா? அப்ப ரமேஷ் வந்து சரோஜா தலையை தடவி, சரோஜா, இதெல்லாம் எதுக்கு நீ பண்ற? உனக்கு ஏற்கனவே நம்ம தெருவுல ஒரு அடையாளம் இருக்கு, சமையல் அக்கா. அந்த கொத்தமல்லி சமையல் வாசம் தெரு முழுக்க பரவுச்சில்ல, எல்லாருக்கும் கண்ணை மூடுனா கொத்தமல்லி தான் ஞாபகம் வருதான். இதுக்கும் மேல என்னமா பண்ணணும்? ஏங்க, நான் குண்டா இருக்கேன்னு கிண்டல் பண்றீங்க, என் சமையலும் நல்லா இல்லைன்னு கிண்டல் பண்றீங்க. எனக்கு இங்க கொஞ்சம் கூட மதிப்பே இல்ல. இதுக்கு பேசாம நான் எங்க பிறந்த வீட்டுக்கே போயிடுறேன், அங்கேயாவது நான் சந்தோஷமா வாழ்ந்துப்பேன் அப்படின்னு சொல்லி கட்டில படுத்து அழ ஆரம்பிச்சிட்டா. ஆனா அவ கட்டில வேகமா விழுந்ததும் ஒரு பக்கம் கட்டில் காலு உடையிற அளவுக்கு கிறுக்கிறுன்னு சத்தம் வந்துச்சு.
அத பார்த்த உடனே ரமேஷ்க்கு பயமும் வந்துருச்சு. ஐயோ சரோஜா, எதுக்கு இவ்வளோ கோபம், இவ்வளோ கஷ்டம்? உன்னோட கஷ்டத்துக்கு இந்த கட்டலுக்கு எதனா ஆபத்து வருமோன்னு தோணுது. சரி சரி, நான் உன்னை கிண்டல் பண்ணல, நீ ஹீரோயின் தான். என்ன, அந்த பாகுபலி படத்துல ஒரு யானை வருமே, அந்த யானையை ஓட்டுற பொண்ணு தான் நீ. உன் அழகுக்கு முன்னாடி அந்த தேவசேனாலாம் ஒரு ஆளா? அடுத்த படத்துல ராஜமௌலி உனக்கு தான் ஹீரோயின் சான்ஸ் கொடுப்பாரு. உண்மையாவா? ஆனா அந்த யானையை ஓட்டுறது அனுஷ்கா தானே? ஆமா சரோஜா, நீயும் அந்த யானை மேல ஏறி உக்காந்து யானையை ஓட்டலாம். நீ ஓட்டும்போது அந்த யானை கூட உன்ன மாதிரி அழகா இருக்கும். சரி, எனக்கு நேரமாகுது, நான் ஆஃபீஸ்க்கு போறேன். லேட்டா போனேன்னு வச்சுக்கோ, பார்க்க ஹீரோ மாதிரி இருக்க, வீட்லயே இருந்துக்கோன்னு வாங்க அப்படின்னு சொல்லி ரமேஷ் ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டான். சரியா மதியம் 12:30 மணி. வீட்டுல ஏதேதோ சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. சரோஜா சமையல் அறையில ஏதோ புதுவிதமான சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா. சரோஜா மிக்சியில ஏதோ போட்டு ரொம்ப நேரமா ஆட்டிக்கிட்டே தான் இருந்தா. தெருவுல போறவங்க வரவங்களுக்கு எல்லாருக்கும் கூட அந்த சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு பின்னாடி கனகமும் ராமையாவும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கனகம் சமையலறைய பார்த்து, ஏங்க சத்தம் கேக்குதா? உங்க மருமக புதுசா ஏதோ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கா போல. நேத்து சாப்பிட்டதோட காரமே இன்னும் குறையல. இதுல இன்னைக்கு என்னது செஞ்சு கொண்டு வந்து கொடுக்க போறாளோ? ஆமா காந்தம், அந்த மிக்ஸி ஓடுற சத்தத்தை கேட்கும்போது என் மனசுக்குள்ள ஏதோ ரயில் ஓடுற சத்தம் கேட்குது. நமக்கு சமைக்குதா இல்ல யுத்தத்துக்கு ஆயுதம் செய்தானே தெரியல. அந்த பொண்ணு சமையலை சாப்பிட்டா நம்ம வெயிட் குறையுமான்னு தெரியல, ஆனா ஆயுள் கண்டிப்பா குறைஞ்சிடும். டயட் ஃபாலோ பண்ணணும்னு வேற சொல்லி வச்சிருக்கா. நாளையில இருந்து பச்சை காய்கறி, பச்சை புல்லு இதெல்லாம் தான் கொடுக்க போறா. ஆடு மாடு சாப்பிடுற மாதிரி சாப்பிட வேண்டியதுதான். அந்த நேரத்துல சரோஜா சமையலறையிலிருந்து வேர்வையை தொடச்சுக்கிட்டு கையில ஒரு கரண்டியை பிடிச்சுக்கிட்டு வெளியில வந்தா. மாமா, ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க போல, என்ன பத்தி தானே? என் மருமக இன்னைக்கு சூப்பரா குழம்பு வச்சிருக்கா, வயிறார சாப்பாடு சாப்பிடணும்னு சொன்னீங்கல்ல, என் காதுல விழுந்துச்சு மாமா. அத கேட்டதோ ராமையா அவருடைய மனசுக்குள்ள, ஐயோ, இந்த பொண்ணுக்கு சமைக்க தெரியாதுன்னு நினைச்சேன், காதும் கேட்காது போலயே. நான் திட்டனதை புகழ்ந்ததா சொல்லிக்கிட்டு இருக்கே, இன்னைக்கு நான் என்ன கதியாக போறனோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வெளியில மட்டும் சிரிச்சுக்கிட்டு, ஆமாமா சரோஜா, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். மருமக சமைக்கிற சாப்பாட்டை இந்த ஜென்மத்துல மறக்க முடியாதுன்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமாமா சரோஜா, உன் சமையல சாப்பிடுறவங்க இன்னொரு தடவை அந்த சமையல சாப்பிடணும்னா பயப்படணும். அது என் மருமகளுடைய டேலண்ட். அதான் பேசிக்கிட்டு இருந்தோம். தேங்க்ஸ் அத்தை. இன்னைக்கு உங்களுக்காக புதுவிதமான ஒரு சமையல் செஞ்சு வச்சிருக்கேன். நல்ல சூடா இருக்கு, வாங்க சாப்பிடலாம். ஐயோ சரோஜா, நான் பார்வதியோட வீட்டுக்கு போகணும். அங்க அவங்க வீட்டு மொட்டை மாடியில வடாங்காய போட்டிருக்கேன், அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் மழை வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. நீ உங்க மாமனாருக்கு போடுமா, பாவம் அவர் தான் பசியோட இருக்காரு அப்படின்னு திரும்பி கூட பார்க்காம கனகம் அங்கிருந்து போயிட்டாங்க. ராமையா பதட்டமா, அடியே கனகம், என்ன தனியா விட்டுட்டு போறியா? இது உனக்கு நல்லதுன்னு தோணுதா? கனகம் வெளியில போற மாதிரி போய் பின்வாசல் வழியா வீட்டுக்குள்ள வந்து ஹால்ல நின்னு உள்ள என்ன நடக்குது அப்படின்னு அவங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கனகம் மனசுக்குள்ள சந்தோஷமா, பாவம் என் புருஷன் இன்னைக்கு சரோஜா கிட்ட மாட்டிக்கிட்டு என்னெல்லாம் பாடுபட போறாரோ, அது எல்லாத்தையும் பார்க்க தானே நின்னுகிட்டு இருக்கேன். பார்க்கலாம், கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். நான் எப்படியும் நல்லபடியா எஸ்கேப் ஆயிட்டேன். அப்பதான் சரோஜா பச்சை கலர்ல ஏதோ ஒரு உருண்டைய கொண்டு வந்து கொடுத்தா. ஆமாடி சரோஜா, ஒரு விஷயம் இப்பதான் ஞாபகம் வருது. மாட்டுக்கு புல்லு போடவே இல்ல, நான் போயிட்டு வரேன். அப்போ சரோஜா அவரை எழுந்திருக்க விடாம தோல்ல கைய வச்சு உட்கார வச்சு, அட உட்காருங்க மாமா, மாட்டுக்கு புல்லு அப்புறமா போட்டுக்கலாம், முதல்ல இந்த புல்லு லட்டை நீங்க சாப்பிடுங்க. உங்க உடம்புக்கு இது ரொம்ப முக்கியம், அதனால ஒண்ணு கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிடுங்க. ஆமாடி சரோஜா, இத்தனை லட்டையும் ஒரே நேரத்துல எப்படிமா சாப்பிடுறது? ஒன்னு சாப்பிட்டா போதாதா? இல்ல இல்ல, நீங்க டயட்ல இருக்கணும். ஹீரோ விக்ரம் மாதிரி உங்களுக்கு 6 பேக் வரணும் மாமா, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சரோஜா அந்த லட்டை எடுத்து அவர் வாய்க்கிட்ட கொண்டு போனா. ராமைய தப்பிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரோஜா மட்டும் விடவே இல்லை. வேற வழி இல்லாம பாவம் கண்ணு முடிக்கிட்டு பச்சையா இருக்கிற அந்த லட்டை அவரு வாய்க்குள்ள போட்டுக்கிட்டாரு. அவ்வளவுதான், பாவம் அவர் முகம் எல்லாமே வாடியே போயிடுச்சு. சீச்சி, ஆமாடி சரோஜா, என்னம்மா இது? தொண்டையில இறங்க மாட்டேங்குதுமா, என்னால முடியாது, என்னை விட்டுடுமா அப்படின்னு சொல்லி பாவம் ராமையா தான் மருமகிட்ட இருந்து தப்பிச்சு வாசல் வழியா வெளியில ஓடியே போயிட்டாரு. ஆனா சரோஜா விட்டாளா? பின்னாடியே போய்
மாமா ஒண்ணு கூட சாப்பிடல, உங்களுக்காக தானே செஞ்சேன், சாப்பிடுங்க வாங்க, இருங்க மாமா, ஓடாதீங்க மாமா அப்படின்னு சொல்லி அவ துரத்தி போறத பார்த்து பாவம் இந்த பக்கம் கனகு வீட்ல உட்காந்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரோஜா வீட்டுக்கு திரும்பி வந்தா. அப்ப கனகம் ஏதோ தெரியாத மாதிரி சோஃபால உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பாருங்க அத்தை, மாமாவுக்கு ஹெல்த்துக்கு நல்லதுன்னு செஞ்சு கொடுத்தேன், ஆனா சாப்பிடாம அவர் எப்படி ஓடுறாருன்னு. என்னம்மா பண்றது, உங்க மாமாவுக்கு உன் சமையலோட அருமை தெரியல. சரி, நீ ரொம்ப டயர்டா இருக்க, உக்காரு உக்காரு அப்படின்னு சொன்ன உடனேயே சரோஜாவும் சரி அப்படின்னு அங்க சோஃபால உட்காந்துக்கிட்டா. அப்போ கனகம் டிவில ஏதோ ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரோஜாவும் சோஃபால உட்காந்துக்கிட்டு அந்த டிவி ப்ரோக்ராம தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனா அவனுக்கு அவங்க மாமனார் அவ செஞ்ச லட்டு சாப்பிடல அப்படின்னு ரொம்பவும் வருத்தமா தான் இருந்துச்சு. ரமேஷ் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தான். வீடு ரொம்ப அமைதியா இருந்துச்சு. அம்மா, வீடு என்ன இவ்வளோ சைலண்டா இருக்கு? எதனா போர் நடந்துச்சா என்ன? போர் இல்லடா, உன் பொண்டாட்டி தான் உண்ணாவிரதம் இருக்கா. காலையில இருந்து எதுவும் சாப்பிடல, நான் செஞ்ச சாம்பாரையும் சாப்பிடல. கேட்டா அது டயட் இல்லையாமா, அதனால சாப்பிட மாட்டேன்னு உக்காந்துருக்கா. பாவம் வெயிட் குறைக்க போறாளாமா. உண்ணாவிரதமா? சரோஜா, உனக்கு இந்த வேலையெல்லாம் எதுக்கு? உனக்கு பசிக்கல? பசிச்சாலும் நான் சாப்பிட போறதில்ல. ஹெல்த்துக்கு நல்லதுன்னு டயட் ஃபுட்டு செஞ்சு கொடுத்தாலும் யாரும் சாப்பிட்றதில்ல. அதனால நான் இனிமே டயட் ஃபுட்டும் செய்ய போறதில்ல. பேசாம காற்றை சுவாசிச்சுக்கிட்டே அப்படியே வாழ்ந்துக்கிறேன். உங்க அம்மாவை பாருங்க, அவங்க எவ்வளோ குண்டா இருக்காங்க அப்படின்னு. ஆனாலும் அவங்களுக்காக நான் செஞ்சு கொடுக்குற ஃபுட்டை சாப்பிட்றாங்களா? அவங்களுக்கும் வேண்டாமா. ஆமாடி சரோஜா, இப்போ நீ உண்ணாவிரதம் இருந்தாலும் உன் உடம்புக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா உன் வயிற்றுக்குள்ளே இருக்கிற கொழுப்பு இன்னொரு 10 வருஷத்துக்கு போதுமானதாக தான் இருக்கும். ஆனா நானும் உங்க மாமனாரு குண்டா இருக்கிறதுல என்னம்மா தப்பு? நாங்க ஆரோக்கியமா இருக்கோம். பாத்தீங்களா அத்தை என்ன சொல்றாங்கன்னு? நான் ஸ்லிம் ஆகி ஹீரோயின் ஆகலான்னு பார்த்தா எல்லாரும் என்ன இப்படி கிண்டல் பண்றீங்கல்ல? அப்ப ரமேஷ் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சரோஜா கிட்ட போய், சரோஜா, யாரும் உன்னை கிண்டல் பண்ணல. நீ ஏற்கனவே ஸ்லிம்மா அழகா தான் இருக்க. சரி, இந்தா உனக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்வீட்டு ரொம்ப நல்லா இருக்கும், இந்தா சாப்பிடு. சரோஜா சந்தோஷமா அந்த ஸ்வீட் பாக்ஸை வாங்கிக்கிட்டு, என்ன ஸ்வீட்டுங்க? ஜிலேபியா, பாதுஷாவா இல்ல இல்ல, உன்னோட ஃபேவரெட்டு கொத்தமல்லி அல்வா. அப்படின்னு சொன்னதும் அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பாக்ஸ் காலியா இருந்துச்சு. பாவம் சரோஜா, என்ன டப்பா காலியா இருக்கு, என்னை ஏமாத்துறீங்களா நீங்க? அது 0 கேலரி ஸ்வீட் இல்லையா சரோஜா? டயட்ல இருக்கிற உன்னோட கண்ணுக்கு அது தெரியாது. அப்படியே எடுத்து சாப்பிடு. சாப்பிட்ற மாதிரி ஃபீல் பண்ணு. அப்பதானே உன்னோட வெயிட் எல்லாம் லாஸ் ஆகி நீ ஸ்லிம் ஆக முடியும். அதை கேட்டதும் சரோஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அவ உடனே எழுந்திருச்சு, எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்றீங்கல்ல, இருங்க இன்னைக்கு ராத்திரிக்கு உங்களுக்கு மிளகா பாயசம் செஞ்சு கொடுக்கறேன். அப்போ நான் யாருன்னு தெரியும். இப்பவே சமையல ஆரம்பிக்கிறேன். அதை பார்த்து கனகமும் ரமேஷும் 2 பேரும் பயத்துல கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள திடீர்னு அவங்க வாசல்ல இருந்து காலிங் பெல் சத்தம் கேட்டுச்சு. ரமேஷ் யார் அப்படின்னு சொல்லி போய் டோர் ஓபன் பண்ணான். அங்க ரொம்பவும் ஸ்டைலா இருக்கிற ஒரு பொண்ணு கையில ஒரு சூட்கேஸ் பிடிச்சுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு அழகா இருந்தா. ஹாய் அண்ணா, என்ன மிஸ் பண்ணியா? உனக்காக நிறைய ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், பாரு எப்படி இருக்குன்னு. ராணி, என்ன இது சர்ப்ரைஸா வந்திருக்க? ஆமா, எப்படி இவ்வளோ ஸ்லிம்மான? சிட்டிக்கு போயிட்டு டயட்டை நல்லா ஃபாலோ பண்ற போலயே. இப்போதைக்கு நம்ம குடும்பத்திலேயே நீ தான் ரொம்ப ஒல்லியா இருக்க. ராணி வாமா, எப்ப வந்த? வெளியிலேயே நின்னுக்கிட்டு இருக்க, உள்ள போலாம் வா. சரோஜா ராணிய பார்த்து ரொம்பவும் ஷாக் ஆனா. என்ன ராணி பார்க்க ஸ்லிம்மா ஹீரோயின் மாதிரி அழகா இருந்தா. யாருங்க இது இவ்வளவு ஸ்லிம்மா இருக்காங்க, காத்தடிச்சா பறந்துருவாங்க போல. சரோஜாவை மேல இருந்து கீழே பார்த்து ராணி சிரிப்பு அடக்கிக்கிட்டு, அண்ணா யார் இது? வீட்ல ஏதாவது வேலைக்காரிய வச்சிருக்கியா என்ன? இவ்வளவு குண்டா இருக்காங்க, இல்ல முனிசிபாலிட்டில இருந்து ஏதாவது வாட்டர் டேங்க் வந்துச்சா? நம்ம அப்பா அம்மாவை விட இவங்க தான் குண்டா இருக்காங்க. வேலைக்காரியா? நான் இந்த வீட்டு மகாராணி, உனக்கு அண்ணி. என்ன டேங்கர்னு சொல்றியா? ஓ, எங்க அண்ணனோட வைஃபா? சாரிங்க, எனக்கு உங்களை தெரியாது. சரி அண்ணா, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு. சிட்டில நல்லா சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு ஒரு சூப்பர் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. அதுல எண்ணெய் கொஞ்சம் கம்மியாவும் மசாலா கொஞ்சம் அதிகமாவும் இருக்கணும். ஆமா, இவங்க சமைப்பாங்களா? சமைக்க தெரியுமா இல்ல பச்சை காய்கறி சாப்பிடுறாங்களா? அதை கேட்டு சரோஜா அவருடைய மனசுக்குள்ள, பிரியாணி வேணுமா? சிட்டில இருந்து வந்து என்ன வேலைக்காரி டேங்கர்னா சொல்ற? இரு இரு, இன்னைக்கு உனக்கு மிளகா லட்டு செஞ்சு கொடுக்குறேன், அப்ப தெரியும் இந்த சமையலக்கா யாரு அப்படின்னு. இன்னைக்கு ராத்திரிக்கு உனக்கு இருக்குடி. அண்ணி, என்ன வச்சுக்கன்னு வாங்காம பாக்குறீங்க? பசிக்குது, சீக்கிரமா சமையல் பண்ணுங்க.
நீங்க சமைக்கிறது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கணும்ல. சரிம்மா நாத்தனாரே, உனக்காக ஸ்பெஷல் வெல்கம் டிஷ் பண்றேன். அவசரப்படாம கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. 10 நிமிஷத்துல அடுப்புல இருக்கிற நெருப்ப அப்படியே கொண்டு வந்து இறக்குறேன். அத கேட்டதுமே ரமேஷ் பயத்துல அவனுடைய மனசுக்குள்ள, அட கடவுளே, ஒரு பக்கம் என் பொண்டாட்டி, இன்னொரு பக்கம் என் தங்கச்சி, இதுக்கு நடுவுல என் அப்பா அம்மா வேற. இவங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் என்னாக போறேன்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. சரோஜா ராணிய முறைச்சுக்கிட்டு இருக்கும்போது ராணி சரோஜாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. இந்த பக்கம் கனகமும் ராமையாவும் ஷாக்ல இருந்தாங்க. இன்னையோட இந்த எபிசோடு முடியுதுங்க. அடுத்த எபிசோட்ல இந்த அண்ணி நாத்தனாரோட போர் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். சரோஜா ராணிய என்ன பாடுபடுத்த போறான்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.